ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கறி குழம்பு சுவையில் ஒரு சுண்டல் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகும் போதே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்டார் பூ பாதியோ ஒன்றோ சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஒரு குட்டி பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கடல் பாசியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெயில் ரோஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா சூடாகி ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குதா? ஒரு 2-3 டைம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் குழம்போட டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டி விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம மல்லி இலை சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விடுங்க. ஃபுல்லாக மிங்கிள் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். இப்போது நான் 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். இப்போது ஊற வச்சுருக்க கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். மூச்சக்கொட்டை 3த்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். இப்போது நம்ம சீரகத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன். இது எல்லா மசாலாவும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கமகமன் வாசனை வரும். அப்படி வரணும். வந்தால் தான் நம்ம குழம்பு கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு 400 ml போல் தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ எல்லா நாளுமே நம்ம சிக்கன் குழம்பு வச்சுட்ருக்க முடியாது இல்லையா? அந்த டைமில் நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த மாதிரியே நம்ம சிக்கன் குழம்பு டேஸ்ட்லேயே நம்ம வெஜ்ஜும் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், கூடவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லையா? பாருங்கள், விசில் வர ஆரம்பிக்குது. 2 விசிலுக்கு மேலே நம்ம விடும்போது குழஞ்சி போயிடும். நமக்கு உருளைக்கிழங்கோ நம்ம போட்டிருக்கிற சுண்டலோ முழுசாக நமக்கு கிடைக்காது. அதனால் 2 விசிலே போதுமானது. பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறது. பாருங்கள், இது கூடவே நம்ம தேங்காய் பாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். வேணுன்றவங்க பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.